இப்போ தொடர்ந்து அன்புமணி கடைசியாக பேசக்கூடிய கூட்டத்துல ஜி.கே. மணி தான் துரோகம் இழைத்து விட்டார், மகனையும் தந்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஜி.கே. மணி இருந்தாரு அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. அப்பாக்கு ஜி.கே. மணி கேட்கிறாரு, அப்பாக்கு புள்ள பண்ணது துரோகமா நாங்க பண்ணது துரோகமான்னு கேட்கிறார். அதாவது மொத்தத்தில் துரோகம் பார்க்க போனால் அந்த இயக்கத்துக்கு பண்ணது ஜி.கே. மணி தான். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. 25 ஆண்டு காலம் அவர் தலைவராக நாங்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு நாங்கள் எல்லாரும் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் திட்டத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இளைஞர் சங்க தலைவராகவே இருந்து கொண்டு நிறைய செயல் திட்டங்களை ஐயாவுடன் சொல்லும் போதெல்லாம் அது சரியாக வராது, இது நமக்கு நம்முடைய கொள்கைகளுக்கு முரணா போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தியவர் கட்சிக்கும் துரோகம் செஞ்சவர் அவர் தான். இன்றைக்கு அப்பா பிள்ளை பிரிவுக்கும் அவர் தான் காரணமா இன்றைக்கு இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்வதெல்லாம் என்னன்னா, அவர் ஒண்ணுமே இந்த துரோக செயலை கட்சிக்கு செய்யாத மாதிரி ஒரு அளவுக்கு நேற்றைய தினம் அவர் செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவும் அவருக்கு முரண்பாடான எல்லாமே அவருக்கு எல்லா உண்மையும் மறைத்து விட்டு இன்றைக்கு ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்.